பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காந்திமதி பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேலும் வடிவு ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள வராங்க. அப்ப காந்திமதி வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் முத்துவேல் மா என்னமாச்சு, ஏன் அத்தா இப்படி வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லடா, கதிர் ரொம்பவே நல்ல பையன்தான். ஏன் இப்படி பேசினா, எதுக்காக இப்படி பேசினான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி கதிரை நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்ன வேணும்னா அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அதனால கூட என்ன இப்படி அவன் பேசியிருக்கலாம். ஆனா ராஜிய உள்ளங்கையில வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறான். நம்ம எப்படி பார்த்துப்போமோ அதை விட 100 மடங்கு நல்லாவே அவன் பார்த்துக்கிறான் தெரியுமா. அவனை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி கிட்ட முத்துவேலு, கதிர் நல்லவன் தாம்மா, நான் சொன்னதுனால மட்டும்தான் கதிர் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் காந்திமதி என்னையா சொல்ற முத்து, எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல, சொல்லியா முத்துன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மா, நான் தான் கதிர் கிட்ட என் அம்மா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ எடுத்துட்டு என் அம்மாவை இங்க விட்டுடுன்னு சொல்லிட்டு சொன்னேன்றாங்க. இங்க பாரு, நீ பொய் தானே சொல்ற, கதிரை நல்லவனா காட்டணுன்றதுக்காக என்கிட்ட பொய் சொல்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊர் உலகம் எல்லாமே என்னை பத்தி தப்பா பேசுது. அது எல்லாமே கதிர் கேட்டுட்டான். நான் கதிர்கிட்ட என் அம்மாவை இங்க அனுப்பி விடுன்னு சொன்னேன். அதனாலதான் கதிர் உங்களை இங்க அனுப்புறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏயா, அதை என்கிட்ட சொன்னாவே நானே புரிஞ்சுக்க போறேன், நானாவே வந்திருக்க போறேன். அதுக்காக இப்படி எல்லாம் பேசணுமா? நான் வேணும்னா இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவன் நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா கோமதியோட வீட்டுல அவனை என்ன நினைப்பாங்க? ஏன் முத்து, எதுக்காகவே இப்படி அவன் பண்ணணும்ன்றாங்க. மா, எனக்கு உடம்பு முடியாம போச்சு, உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? நான் தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்ப கதிர் பேசினாருன்னு சொல்லிட்டெல்லாம் எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க முத்து. உடனே வடிவு ஆமாத்த, அது சின்னவருக்கு தெரிஞ்சு அவரு பிரச்சனை பயங்கரமா பண்ணிட்டாரு. ஏன் இதுக்கு பண்ண, எதுக்கு இதுக்கு பண்ணன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பேச்சுதான் வரும். அதனாலதான் இவர் இப்படியே இருக்காரு. இனிமே இதை பத்தி பேசாதீங்க, கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி முத்துவேல் சர்டிபிகேட் கொடுத்ததும் இதை கேட்டு காந்திமதி, நான் நினைச்ச மாதிரி மற்றவங்க எல்லாருமே தப்பா நினைச்சிருப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல காந்திமதி இருக்காங்க. அடுத்ததா மீனா ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. சரவணன் என்ன முடிவு எடுப்பானே தெரியல, அதுக்காக மயிலு பண்ணது சரி நல்லா சொல்ல மாட்டேன். இப்ப வரைக்குமே அவ பண்ண விஷயத்த என்னால ஏத்துக்கவும் முடியாது. அதுக்காக அவ நம்ம வீட்டு வாரிச வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தலையே இடிச்சு போற மாதிரி இருக்குடின்றாங்க. உடனே மீனா, அத்தை, அதுக்காக தான் நானும் அவங்க கிட்ட பேசினேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்க புள்ள என்னை எப்படியெல்லாம் சண்டை போட்டாரு தெரியுமான்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப என்னமா முடிவு எடுக்க போறேன்னு சொல்லி செந்தில் கேக்குறாங்க. இது சரவணனுடைய வாழ்க்கை, சரவணன் தாண்ட முடிவு எடுக்கணும், நம்ம சொல்ல எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே கதிர் நான் வேணும்னா அண்ணன் கூட கோர்ட்டுக்கு போகட்டுமா, அண்ணன் என்ன பேசுவாருன்றது எல்லாம் எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணா, அவன் போறேன்னு சொல்றானா, அவன் போகட்டும் விடுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே நம்ம செந்தில் இங்க பாருமா, அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுபடி எல்லாமே நல்லதாவே நடக்கும் நினைச்சு நல்லதாவே நடக்கும் நம்புங்க. அண்ணாவோட வாழ்க்கை இது, அவர் மயிலு கூட வாழணுமா வாழக்கூடாதுன்றத அவர் தான் முடிவு எடுக்கணும். இதுல முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம யாரும் இதுல ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜி அப்படி இவங்க முடிவு எடுத்தாலும் ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, அவங்க முடிவு எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. யாரை பார்த்துன்னா நம்ம பாக்கியத்தை பார்த்துதான். பாக்கியம் எந்த ஒரு முடிவுமே எடுக்க விட மாட்டாங்க. நிஜமாவே மயிலக்காவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் சொல்லி ராஜி சொல்றாங்க. சரவணனும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், இருந்தாலும் ஒரு முறை பேசி பாக்குறேன், குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சாவது அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு சொல்லி இப்ப கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நம்மளால சொல்லிட முடியாதில்ல, அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தானம்மா நம்மளாலையும் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு ராஜேக்கு கதிருக்கு எதுவுமே புரியறதில்ல. அடுத்த ட்ராக்கா மயிலுவை காட்டுறாங்க. மயிலு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாணிக்கம் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், நீ கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. கேயா, இப்படிப்பட்ட நேரத்துலயும் நீ கூட இல்லாம வேலைக்கு போகணுமா?
அதுதான் நீ இருக்கல்ல, நீ பாத்துக்கோ பாக்கியம், எனக்கு வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து சொல்றாங்க. இப்ப மயிலு ரெடி ஆயிட்டு வராங்க. மாணிக்கம் வந்து, மயிலு உன் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேளு, தயவு செஞ்சு மாப்பிள்ளை கூட வாழணும்னு நீ சொல்லு, நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னாவே கேஸ் நம்ம பக்கம் திசை திருப்பிடும். வக்கீல் கிட்ட எல்லா விஷயமும் நான் வந்து சொல்லியிருக்கேன், அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ வந்து மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும், அதுதான்மா இந்த அப்பாவோட ஆசைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாணிக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இப்ப மயிலு கிட்ட வந்து பாக்கியம் வந்து சொல்றாங்க, இங்க பாரு மயிலு, உன்னை எப்படி வளர்த்தனோ அப்படியெல்லாம் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டாலாம் என்னால வளர்க்க முடியாது. உன் புருஷன் கூட நீ வந்து சந்தோஷமா வாழணும். இப்ப நோயாளிங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டு வேலை செஞ்சு நீ வந்து குழந்தைய காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. அதுவே உன் புருஷன் வீட்டுக்கு போனா நீ ஜாம் ஜாமுன்னு வாழலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ மயிலு. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும்ல, நீ வந்து நல்லபடியா வந்து குழந்தை பேத்து எடுக்கணும்னா நீ ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு உன் புருஷன் வீட்டுல போனாதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும். உன் புருஷன் கூட நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லு. அதுவே நீ விவாகரத்து கொடுத்தா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப. வாழ்க்கை தொலைச்சிட்டு நீ தான் நிக்கணும் மயிலு, நான் சொல்றத கேளுன்றாங்க. சரிம்மா போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மயில் அங்கிருந்து எதுவுமே பேசாம அமைதியா போறாங்க. உடனே பாக்கியம் கிட்ட மாணிக்கம், என்ன நீ பாட்டுக்கு இவ்வளவு தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்க, ஆனா அவ எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு அமைதியா போறாளேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் புரியலன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அங்கிருந்து பாக்கியம் வந்து கிளம்பி போறாங்க. இப்ப சரவணன் கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து, என்ன சரவணா, என்ன நடக்க போகுது, இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணு முன்னாடி குழந்தையோட நினைப்பும் தான் வருதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. உடனே அஞ்சலி வந்து, சரவணா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ ஏத்துப்பியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயம் அஞ்சலி, சொல்லுன்னு சொல்லி கேட்டதும், இல்ல சரவணா, நீ மயிலுவை ஏத்துக்கிட்டு வாழ்ற வழிய பாரு, உன் குடும்பத்துல இருக்கவங்களும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுதுன்றாங்க. உடனே நம்ம சரவணன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற, என்ன சொல்ற நீ, என்னால அவளை இப்ப வரைக்கும் மனைவி ஏத்துக்க முடியல. எப்ப அவ செஞ்ச பித்தலாட்டும் தில்லு முள்ளெல்லாம் தெரிஞ்சதோ அப்பவே அவ என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். ஒரு முறை உன்னை ஏமாத்திட்ட அஞ்சலி, திரும்பவும் உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல சரவணா, உன் வீட்டுல இருக்கவங்க நம்மள சேர விட மாட்டாங்க, மயிலு கூட வாழ சொல்லிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் உன்னை கட்டாயப்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவும் தெரியாம இருந்தது அஞ்சலி, இப்ப எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்காக குழந்தைய ஏனோ தானோன்னு விட்டுட மாட்டேன். குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியெல்லாம் குழந்தைய கண்டிப்பா நான் வளர்ப்பேன். அதே மாதிரி உன்னையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். இது நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட வந்து சரவணன் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சரவணா, நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உன் அப்பா இந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னதோ நீ என்னை கழட்டி விட்டுட மாதிரி இந்த முறை கழட்டி விட மாட்டேலன்றாங்க. என் அப்பா கிட்டயே நான் வந்து டீட்டெயில்டா பேச போறேன், நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு. இல்ல சரவணா, ஒருவேளை மயிலு வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த கோர்ட்ல சொன்னா கோர்ட்ல வந்து சாதகமா அவங்க பக்கம் தானே முடியும், குழந்தையும் அம்மாவும் உன் கூட இருக்கணும் தானே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அதை பத்தி யோசிப்பாங்க தான், மொத்தமா அதுக்காக தீர்ப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும், நம்பு, நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. ஏதோ சொல்ற சரவணா, நான் உன்னவே நம்பி இருக்கேன், என்னை எப்பவுமே கைவிட்டுறாதுன்னு சொல்லி அஞ்சலி வந்து சரவணன் கிட்ட பேச, சரவணனும் அஞ்சலி கிட்ட ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப சரவணனோட தோல் மேல அஞ்சலி சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஆட்டோல போற மயிலு பாக்கியம் ரெண்டு பேருமே பாத்துறாங்க. இப்ப மயிலு கிட்ட பாக்கியம் வந்து, பாத்தியா, உன் வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு எப்படி சந்தோஷமா வேற ஒரு பொண்ணு கூட தோல் மேல சாஞ்சிட்டு இருக்கான்னு பாரு, இப்பவே அவனை உண்டில நாக்காம விட மாட்டேன். ஆட்டோ நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆட்டோனா நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி, அவனை நல்ல சங்கைய கேள்வி கேட்கணும், நீ என்னடி ஆட்டோவை நிறுத்த சொல்லாம போக சொல்றேன்றாங்க. அம்மா, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம், அவர் வரட்டும் வாமான்னு சொல்லிட்டு மயிலு வந்து சொல்றாங்க. ஆமா, அதுவும் சரிதான், அவனை சந்தி சிரிக்க வைக்கணும், கோர்ட்ல அவனுடைய லட்சணத்தை சொல்லணும், அதுக்கு கோர்ட் தான் சரியான இடம். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. இத்தனை நாளா நம்ம தப்பு பண்ணோன்றதுக்காக கொஞ்சம் அடங்கி இருந்தோம், கடைசியில பத்தியா உனக்கே அவன் ஆப்பு வைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து பாக்கியம் இருக்காங்க. இது மயிலுவால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியறது இல்ல. மயிலு வந்து ஒவ்வொரு விஷயமா நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சலி இப்ப நம்ம சரவணனோட தோல்ல
சாஞ்சிட்டு இருக்கிற விஷயம் முதல் கொண்டு எல்லாமே நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அவர் நான் வேண்டான்னு சொல்லி என்ன தூக்கி தூர போட்டுட்டாரு. அவருடைய மனசுக்குள்ள அஞ்சலிங்கிறவங்க வந்துட்டாங்க. இனி அவர் கூட அவ சந்தோஷமா வாழட்டும். இனி என்னால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் குழந்தை கூட சேர்ந்து சந்தோஷமா என்னுடைய லைஃப நான் வாழ்ந்துக்கிறேன். இது அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் இந்த முடிவு தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் அழுதுகிட்டே மயிலு இருக்காங்க. மயிலு, நீ கவலைப்படாத, அவனை சும்மாவே விட மாட்டேன். எதை நினைச்சும் நீ வருத்தப்படாம இருன்னெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் நான் வருத்தமெல்லாம் படலமா, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. படுபாவி, நல்லவன் வல்லவன் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி ஒரு கேடு கெட்டவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா பாக்கியம் திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப மயிலு பாக்கியமும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரவணனும் கோர்ட்டுக்கு வராங்க. நல்லா சுத்துறதெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கான் பாரு கேடு கெட்டவன் சொல்லி மயிலுவ பார்த்தே திட்டிட்டு எல்லாம் இருக்காங்க. சரவணன் எதுவுமே பேசாம சைலண்டா கோர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இப்ப கோமதி சரவணனுக்கு போன் பண்றாங்க. என்னம்மா சொல்லுமான்றாங்க. என்னடா கோர்ட் ஹியரிங் வந்துருச்சா, உங்களை கூப்பிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, கூப்பிட போறாங்க, 4வது நம்பர் நாங்க போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணா, உன் அம்மா திரும்ப திரும்ப இத பத்தியே பேசுறேன்னு நீ தப்பா எடுத்துக்காதடா. எதுவா இருந்தாலும் குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதை நீ மனசுல எடு. மயிலு பண்ணது அதுக்குன்னு சரின்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக ஒட்டுமொத்தமா குழந்தைய ஒதுக்கி வைக்க முடியாது. நீ எடுக்கிற முடிவுல தாண்டா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமே இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம கோமதி பேசிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் குடும்பத்துக்காகன்னு எடுத்து அண்ணனோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமா இப்ப தொலைஞ்சு போயிடுச்சு. அண்ணன் இப்ப சுயமரியாதையோட சுயமா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவர் அப்ரோச் பண்ணுங்க. எதுக்காக இப்படி அப்படி இடி விடிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மயிலு அண்ணனோட வாழ்க்கையை விட்டு போனாதான் அண்ணன் சந்தோஷமா இருப்பாருன்னா அவரு விவாகரத்து கொடுக்கட்டுமேன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. இதை கேட்டதுமே சரவணன் தீவிரமா முடிவு எடுத்துடுறாங்க. அஞ்சலிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். இனி மயிலு நம்ம லைஃப்ல கிடையாது. அதுக்காக குழந்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மயிலுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சரவணன் சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஷாக்கிங்க. என்னது, அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போறாரான்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. ராஜுவும் கேக்குறாங்க. ஏடி, அவன் அப்படியா சொன்னான்? ஆமா அத்தை, அஞ்சலிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்க கல்யாணம் பண்ணிக்கிறதா, அதனால அஞ்சலியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இல்ல இது நடக்கவே கூடாது, அவன் மயிலுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டான் போல, இது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோமதி, எல்ற செந்தில இப்பவே கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கம்மா கூப்பிடுறேன், அண்ணன் இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கு, தயவு செஞ்சு அவரோட வாழ்க்கைய அவரை வாழ விடுங்கன்னு சொல்லி செந்தில் சரவணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கோமதி என்ன செய்ய போறாங்க, விவாகரத்து நடக்கிறத தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.